யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். சென்னீர்குப்பம் ஊராட்சி வெற்றிலை தோட்டம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் 18/5/2025 அன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் அதிமுகவின் தந்தையாக சென்னீர்குப்பம் ஊராட்சியில் போற்றப்படும் முனைவர் PM ரவீந்திரன் அவர்கள் ஏற்பாட்டில் பூவிருந்தவள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் காட்டுப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் காட்டுப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான KGD கௌதமன் அவர்கள் தலைமையில் அதிமுக பூத் கமிட்டி கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் R. மனோ அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். இக்கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர் காசு ஜனார்தனம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் K. ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் இன்ஜினியர் J. துரைராஜ் அவர்களும் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளரும் சென்னீர்குப்பம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கோட்டீஸ்வரி அன்பு அவர்களும் மாவட்ட பிரதிநிதி KS நேதாஜி அவர்களும் மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் V. மணிகண்டன் அவர்களும் மற்றும் A. பாத்திநாதன், SD. முத்துரங்கன், CR. ஜோதிகுமார், E. ஜெயசீலன், M. செல்வமணி, A. சுராஜ், T. கார்த்தி உள்ளிட்ட பலர் மற்றும் சென்னீர்குப்பம் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் M. சுந்தரம், G. சேகர், S. குமரன், E. ரங்கநாதன், M. ஜெயக்குமார், K. குட்டியான், SP. ரவி, C. சுந்தர், S. புண்ணியகோட்டி, T. குமார், G. S. கண்ணன், RT. பிரபுராஜ், A. மதன், M. சத்யமூர்த்தி, E. மூர்த்தி, M. சந்தானம், லேத்மணி உள்ளிட்ட பலர் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கமல், சசிகலா, ராஜா, நந்தகுமார் அவர்கள் நமக்கெல்லாம் முதியோர் உதவித்தொகையும் கணவனால் கைவிடப்பட்டவர் அந்த உதவித்தொகையும் ஊனமற்றவர்கள் உதவித்தொகையும் 1000 ரூபாய் மாதம் இன்னைக்கு நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னே நமக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். அதை எல்லாம் நிறுத்தி அந்த திட்டத்தின் பெயரை மாற்றி அதே தொகையை உரிமை தொகை என்று சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னாங்க? நமக்கெல்லாம் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? தேர்தல் முடிஞ்சவருக்கு என்ன சொன்னாங்க? தகுதியின் அடிப்படையில் எந்த தகுதியும் தெரியல, சகப்பா இருக்கணுமா கருப்பா இருக்கணுமா அந்த பட்டியலாம் வெளியிடவே இல்லை. குள்ளமா இருக்கணுமா உயரமா இருக்கணுமா எப்படி இருக்கணும் அந்த பட்டியல் எதுவுமே அவங்க தரவரிசை பட்டியல் தரல. ஆனா தேர்தல் போது இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த பேங்க்ல கடை வாங்க போனா சொல்லுவான், வாங்க உனக்கு 5 லட்சம் லோன் தரேன் 10 லட்சம் லோன் தரேன்னுவான். ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு பார்த்தா சின்னதா போட்டிருப்பான். அதை நீ படிக்கவே முடியாது. அந்த கையெழுத்து வாங்கும் போது அந்த மாதிரி தான் உங்களை ஏமாற்றி இந்த ஓட்டை வாங்கியிருக்காங்க. இது சாதாரண விஷயமா நீங்க எண்ணிடக்கூடாது. இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய காசு கிடையாது. நமக்கு இதுக்கு முன்னே புரட்சி அம்மா கொடுத்ததெல்லாம் எண்ணி பாருங்க. தாலிக்கு தங்கம் ஒரு கிராமோட விலை இன்னைக்கு என்ன, இன்னைய மதிப்பு என்ன, இதெல்லாம் இந்த அரசு நிறுத்திருச்சா? வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த தாலிக்கு தங்கத்தை பறிச்சாலும் எல்லாருக்கும் தரல. இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கறவை மாடு, ஆடு சாதாரண விஷயமா? லேப்டாப் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த நாட்டில் எங்கேயுமே கொடுக்கல, உலகத்திலேயே கொடுக்கல. ஒப்பற்ற தலை புரட்சி அம்மா மட்டும் தான் கொடுத்தாங்க ஏழை மாணவர்களுக்கு. இதெல்லாம் நீங்க இருக்கா? இதெல்லாம் நீங்க ஒரு டோட்டல் போட்டு பாருங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நகையோட விலை என்ன, ஒரு கறவை மாடோட விலை என்ன, ஒரு ஆடோட விலை என்ன, இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து பறிச்சுட்டு அவங்க ஒரு 1000 ரூபாய் தர சொல்லி நம்ம எல்லாம் ஏமாத்திட்டாங்க. இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஏறக்குறைய 3 மாத காலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. உங்களுக்கு என்னென்ன பணிகள் இருக்கிறது என்பது மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். காரணம், எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அருமையண்ணன் பெஞ்சமின் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம், புரட்சி தலைவி அம்மா பாதுகாத்து வளர்த்த இயக்கம், இன்று நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் நாளைய உங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமாக மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக
பொறுப்பேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியை வழங்க இருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையிறங்க நாம் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க கூட சிந்திக்கலாம், இதற்கு ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இதுக்கு எதுக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப சிரமம் கொடுக்கிறாங்க? மாவட்ட பகுதி செயலாளர் இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, இவர்களுக்கு துணையாக ஒரு பொறுப்பாளரையும் போட்டு இதை ஏன் மேற்பார்வை செய்கிறார்கள்? புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாம்பிளிங்காக தன்னுடைய எடப்பாடி தொகுதியில் இதை முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றார். நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய கூட்டணி அமையல. பிரதமர் வேட்பாளர் நம்மால் சொல்ல முடியல. ஆனா இருந்தாலும் கூட ஒரு கணிசமான நம்மளுடைய வாக்கு வங்கியை நாம் இந்த உலகத்திற்கு, தமிழகத்திற்கு காட்டியிருக்கு. நீங்க சட்டமன்ற ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதியில் அதிமுக திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதுல முக்கியமான தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியாருடைய எடப்பாடி தொகுதி. அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 50,000 வாக்குகள் நாம் அதிகமாக பெற்றிருக்கின்றோம். இதற்கு காரணம் இந்த பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகளுடைய கடுமையான உழைப்பு, அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தான் இது நடைபெற்று இருக்கின்றது என்பதனை உணர்ந்த நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இது தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய ஆட்சி என்பது நிச்சயம். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். தன்னுடைய மறைவுக்கு பிறகும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும், இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார். அந்த எண்ணம் நனவாக வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பூத் கமிட்டியினுடைய அமைப்பு மிக பலமாக இருக்க வேண்டும். இதை உணர்ந்துதான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பூத் கமிட்டியில 9 நிர்வாகிகளை நம்ம போட்டிருக்கோம். ஒரு தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், 2 துணைத் தலைவர், 2 துணை செயலாளர், 2 இணை செயலாளர், 9 பேரை நம்ம போட்டிருக்கோம். நீங்க உதாரணத்துக்கு வாக்காளர் பட்டியல ஒரு பாகம் என்று எடுத்துக்கொண்டால் 1000 வாக்குகள் இருக்கும். அதை நீங்க 9 பேர் பிரித்து கொண்டால் 120 வாக்குகள் வரும். குடும்பம் சொல்லி எடுத்தீங்கன்னா 40 இருந்து 50 குடும்பம் வரும். வீடு என்று எடுத்துக்கொண்டால்
20 25 வீடுகள் வரும். அப்படி பார்த்தால் ஒரு நிர்வாகி தனக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரத்திற்குள் ஒரு நாளில் எல்லா வாக்காளர்களையும் சந்தித்து விடலாம், தனக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்கள். இதை கழகத்தின் பொதுச் செயலாளரோ செய்ய முடியாது, மாவட்ட செயலாளரோ செய்ய முடியாது, மாநில நிர்வாகியாக இருக்கின்ற எங்களாலையும் செய்ய முடியாது. பகுதி செயலாளர் முயற்சி எடுத்தால் செய்யலாம், வட்ட செயலாளர் முயற்சி எடுத்தால் செய்யலாம், ஆனால் கடுமையாக உழைக்கும். ஆனால் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்கள் முடிவு செய்தால் சுலபமாக வாக்காளர்களை சந்தித்து விடலாம். அப்படி சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு 3 பணி நான் அதை அவுட்லைனா சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலா அருமையான பெஞ்சமின் அவர்கள் பேசுகின்ற போது உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பணிகள். ஒன்று, வாக்காளர் பட்டியலை சரி செய்தல். இன்னொன்று, நம்முடைய தலைவர்களுடைய பெருமை, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியாருடைய பெருமைகளையும் ஆட்சியினுடைய சாதனைகளையும் நாம் எடுத்து சொல்லணும். மூன்றாவது, ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்கள், மக்கள் விரோத போக்கை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்து சொன்னால் நிச்சயம் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிட முடியும். நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, பூத் கமிட்டி என்று சொன்னால் இந்த பூத் கமிட்டியில 9 பேர் நிர்வாகிகள். பூத் கமிட்டியில இடம்பெற்றக்கூடிய நீங்கள் 9 நிர்வாகிகளும் சம்பந்தப்பட்ட பூத் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளை சரிசமமாக 9ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உதாரணத்திற்கு ஒரு 900 வாக்குகள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு 100 வாக்காளர்கள். அந்த 100 வாக்காளர் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 10 பேர் கூட இருக்கலாம். இப்ப சராசரியாக ஒருவருக்கு ஒரு 5 இருந்து 10 வீடுகளுக்குள்ளாக நீங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்கள் அந்த விலாசத்தில் வசிக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் இந்த பூத் கமிட்டியினுடைய முதல் கட்ட பணி. அடுத்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் தேர்தல் காலத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன வாக்குறுதிகள், குறிப்பாக நீட் தேர்வு ரத்து பண்றோம், கல்வி கடன் ரத்து பண்றோம், விவசாய கடன் ரத்து பண்றோம், இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துவிட்டு ஒன்றை கூட நிறைவேற்றப்படவில்லை. நடைமுறையில் இந்த திட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்துல, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல நடைமுறையில் இருந்த திட்டங்கள், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள், அந்த தாலிக்கு தங்கமும் 25,000 50,000 தீர்வு உதவித்தொகையாக கொடுத்த ஒரு உன்னதமான திட்டம், ஆக்கப்பூர்வமான திட்டம் அம்மா கொடுத்தார்கள். அம்மா ஒரு மறைவுக்கு பின்னாலும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல 4 ஆண்டுகள் 2 மாதம் முழுமையாக தாலிக்கு தங்கமும் திருமண உதவித்தொகை 25,000 50,000 வழங்கினார்கள். அதே போன்று வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு 25,000 மானியத்துல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டம். அதே போல மாணவ சமுதாயத்திற்கு லேப்டாப் அம்மா வழங்கினாங்க. அம்மா மறைவிற்கு பின்னால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 54 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயத்திற்கு, அதே போன்று தாய்மார்களுக்கு ஒரு உன்னதமான திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் இவற்றையெல்லாம் வகுத்து கொடுத்து, அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை தலைமையேற்று நடத்திய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் திட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள். அன்றைக்கு பல்வேறு சோதனைகள், நிதி சுமை இருந்தாலும் கூட அம்மா வகுத்து தந்த ஒரு திட்டங்களை கூட நிறுத்தவில்லை. அன்றைக்கு கொரோனா காலகட்டத்தில் கூட தமிழகத்தினுடைய நிதிநிலை நெருக்கடி ஆன சூழ்நிலையில் கூட
அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுப்பதிலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய உன்னத திட்டத்தையும் சரி ஒருபோதும் நிறுத்தவில்லை. இவற்றையெல்லாம் ஒரு திறம்பட செயலாற்றதன் காரணமாகத்தான் இந்திய திருநாடே ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலமைச்சருக்கெல்லாம் ஒரு நல் ஆளுமை மிக்க முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களை இந்திய அரசு தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால், ஒரு சாதாரண குடும்பம், ஒரு சாமானியர், எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு சிறந்த நிர்வாகியாக, ஒரு அரசை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக, சிறந்த நிர்வாகியாக இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பின்புலம், அப்பா முதலமைச்சராக இருந்து கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, ஒரு குடும்ப அரசியலாக தொடர்கதையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த எடப்பாடியவர்களை பொறுத்த மட்டில் எவ்வித அரசியல் பின்புலம் அல்லாமல் ஒரு திறம்பட அவர் நல்லாட்சி புரிந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட எடப்பாடி அரசு என்று காமராஜர் அரசு போன்று, புரட்சித் தலைவர் அம்மாவை அரசு போன்று, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு போன்று இன்னைக்கு எடப்பாடி அரசு இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நல்ல அரசை வழங்கியவர், நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை வழங்கியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நற்பெயருக்கு சொந்தக்காரராக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசு அம்மா ஆட்சி காலத்துல, அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னொரு பக்கத்துல கடுமையான மின்வெட்டு, இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொத்து வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்ல உயர்ந்து போச்சு. இன்னைக்கு மின்னை விட்டு அளவிற்கு எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்களுடைய பொருட்கள் எல்லாம் உயர்ந்து போச்சு. ஒரு கட்டுப்பாடு இல்ல. சொத்து வரியாகட்டும், வீட்டு வரியாகட்டும், வீட்டு வரி என்று சொன்னால் 100%, கடைகளுக்கு என்று சொன்னால் 150%, இப்படி எல்லாத்திலும் ஏற்றி போச்சு. இப்படி எல்லாமே ஏறதுனால இன்னைக்கு இந்த ஆட்சியாளர் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கத்துக்கு உடற்துறையாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே இன்றைக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒட்டுமொத்த துறையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பொதுமக்கள், மறுபுறம் அரசு அலுவலர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. மக்களை பற்றி சிந்திக்காத அரசு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக அவற்றையெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களை எடுத்து சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு அந்த பணி. ஆக வந்திருக்கக்கூடிய இந்த ஒதுக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணியையும், இன்றைய ஆட்சியாளருடைய மக்கள் விரோத போக்கையும், புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் 2026 அந்த எடப்பாடி தலைமையில் நல்லாட்சி அமைந்த பொழுது நிச்சயமாக திட்டங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த திட்டத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது, உங்களது பங்களிப்பு அதில் அடங்கியிருக்கிறது. உங்களால் முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய பணி உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை நேரத்தில் சொல்லிக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விரும்புகிறோம். நன்றி. நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரியபாய்மார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜே மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.